எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன உடனே அந்த இருக்கையில் கண்ணதாசனை அமர்த்த ஆசைப்பட்டார், சொன்னார், அவர் ஒத்துக்கிட்டார். உடனே மறுநாளே சட்டசபை கூட்டம், கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் அவர்கள் வாயிலாக சட்டசபையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அரசவை கவிஞராக நியமிக்கப்படுகிறார்னு அவர் அனௌன்ஸ் பண்ண சட்டசபையில் ஒரே கரகோஷம், ஆரவாரம். எம்ஜிஆருக்கு மகிழ்ச்சி. சில நாட்களுக்கு பிறகு ராஜாஜி மண்டபத்தில் அன்றைய ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்களது தலைமையில் ஒரு பெரிய விழா நடக்கிறது. கவிஞரை அரசவை கவிஞராக அமர வைக்கப் போகிறார்கள். அந்த விழாவில் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. எம்ஜிஆருக்கோ ரெட்டிப்பு மகிழ்ச்சி. கண்ணதாசனின் மகிழ்ச்சிக்கு கேட்கவே வேண்டாம். அந்த விழாவில் கண்ணதாசன் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயத்தையும் எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, எம்ஜிஆர் சொல்கிறார், அனைவருமே கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த அரசவை கவிஞர் என்கின்ற அந்த அந்தஸ்தை கொடுத்ததுக்கு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் இன்னொன்று சொல்கிறேன், அவர் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு அல்ல, வாழ்நாள் அரசவை கவிஞர் கண்ணதாசன் ஆயுள் முழுவதும் அரசவை கவிஞர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அங்கே அடித்தார் எம்ஜிஆர். கண்ணதாசனே ஆடி போயிட்டார். என்னையா இது? கொடுக்கிறதுல எம்ஜிஆரை போல யாராலும் முடியாது. கொடுக்கிறத எந்த வழியில் எந்த வகையில் கொடுக்கணுங்கிறதுல எம்ஜிஆர் மிஞ்சி எவனாலும் முடியாது. கண்ணதாசன் ஃபீல் பண்ணுறாரு. அந்த கூட்டத்தில் கண்ணதாசன் பேசுகிறாரு, எம்ஜிஆர் என்னை இப்படி தேனில் திளைத்த வண்டாக திளைக்க வைப்பார், திணறடிப்பார், ஆனந்தத்தில் என்னை இப்படி திணறடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதிலும் வாழ்நாள் முழுவதும் நான் கண்ணதாசன் சொல்கிறாரு, நான் இப்போவே நினச்சி பார்க்குறேன், இப்போ அந்த பதவியில் இருக்கேன், நாளைக்கே நான் செத்துட்டா எனக்கு பீரங்கி குண்டுகள்லாம் முழங்கும். கண்ணதாசன் அழுது கொண்டே சொல்லியிருக்கிறார். கூட்டத்தில் இருந்தவர்கள், ஐயா இல்லை உண்மை, எம்ஜிஆரால் நான் அமரத்துவம் பெற்ற பிறகு எம்ஜிஆர் எனக்கு கொடுத்த இந்த பதவியால், இந்த அந்தஸ்தால், இந்த பெருமையால் எனக்கு என்னுடைய இறந்த பூத உடல் முன்பு பீரங்கி குண்டுகள் முழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சந்தோஷப்பட்டிருக்கார்.